DJ Nagendran. சி ஜோசப் விஜய் எனும் நான் வலியை வெற்றியாக மாற்றிய மனிதர், கண்ணீரை கனவாக மாற்றிய தலைவர், திரை உலகின் உச்சியில் இருந்தாலும் மக்கள் இதயத்தில் நிரந்தர இடம் பிடித்தவர் தளபதி விஜய். விமர்சனங்கள் புயலாய் வீசியது, தடைகள் மழையாக பொழிந்தது, வேதனைகள் நிழலாய் தொடர்ந்தது. ஆனால் அவர் ஒருபோதும் பின்னோக்கி செல்லவில்லை. அமைதியாக நடந்த அவரது பாதை இன்று லட்சக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கை பாதையாக மாறியுள்ளது. உழைப்பால் உயர முடியும் என்பதை வார்த்தைகளால் அல்ல, தன் வாழ்க்கையால் நிரூபித்தவர். ஏழைகளின் கண்ணீரில் வலியை கண்டவர், மாணவர்களின் கனவில் எதிர்காலத்தை கண்டவர், மக்களின் அன்பில் தனது வெற்றியை கண்டவர். நடிகராக தொடங்கிய பயணம் இன்று மக்கள் மனதை வழிநடத்தும் சக்தியாக உயர்ந்துள்ளது. தடைகள் வந்தால் நின்று விடாதே, அதை தாண்டி நடந்தால்தான் வரலாறு உருவாகும் என்பதற்கு உயிருடன் இருக்கும் எடுத்துக்காட்டு தளபதி விஜய். அந்த மனிதநேய பாதையும் மக்கள் சேவையின் எண்ணங்களையும் பின்பற்றி தங்கவயல் மண்ணின் மக்கள் சேவையை தனது உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டு வருகிறார் கோலார் மாவட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் திரு கதிர் அவர்கள். DJ Nagendran. மக்களின் துயரத்தில் துணையாகவும், இளைஞர்களின் நம்பிக்கையாகவும், சாதாரண மக்களின் உண்மையான சேவகராகவும் திகழ்ந்து வரும் அவர் இன்று மீண்டும் ஒரு நெகிழ்ச்சியான செயலில் அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளார். விஜய் அறிவித்துள்ள தாய்மாமன் சீர்திட்டத்தை முன்னெடுத்து தங்கவயல் அரசு குழந்தைகள் பெறும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கும் தாய்மார்களுக்கும் தேவையான பொருட்களை அன்புடன் வழங்கினார். இது ஒரு சாதாரண உதவி அல்ல, ஒரு தாய் மனதிற்கு நம்பிக்கை, ஒரு குழந்தையின் எதிர்காலத்திற்கு அன்பின் தொடக்கம், மனிதநேயம் இன்னும் உயிருடன் இருப்பதற்கான அழகான எடுத்துக்காட்டு. மக்கள் சேவை என்பது அரசியல் அல்ல, அது மனிதநேயம் என்பதை தனது செயலால் நிரூபித்து வருகிறார் திரு கதிர் அவர்கள். சேவை செய்யும் மனம் கொண்ட தலைவர், மக்களின் நம்பிக்கையை சுமக்கும் மனிதர், தங்க வயலில் பெருமையாக திகழும் திரு கதிர் அவர்கள் தளபதி விஜயின் மனிதநேய அரசியல் பயணத்தை செயலால் தொடர்ந்து மக்களிடம் கொண்டு சேர்த்து வருகிறார். இன்று அவர் செய்யும் இந்த மனிதநேய சேவை நாளைய தலைமுறைக்கு ஒரு பாடமாகவும், இளைஞர்களுக்கு ஒரு ஊக்கமாகவும், மக்களின் மனதில் நம்பிக்கையின் ஒளியாகவும் நிலைத்திருக்கும். தமிழ்நாட்டில் எல்லாரும் சேர்ந்து விஜயனா கூட இருக்கிறவங்களெல்லாம் தற்கொலைன்னு எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த தற்கொலைங்கெல்லாம் சேர்ந்து அவரை தமிழ்நாட்டுக்கு ஒரு மறுக்கரியா பண்ணிருக்கிறாங்க. DJ Nagendran. கேஜிஎஃப் ஹாஸ்பிட்டல்ல, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ பெரிய டாக்டருங்க வந்து போயிருக்கிறாங்க. ஆனா நமது சுரேஷ் டாக்டர் மாதிரி ஒரு ஆனஸ்டா வேலை பண்ணி புதுசா வந்து டாக்டருங்கெல்லாம் இவர் வந்த பிறகு இவருடைய முயற்சியில நிறைய டாக்டருங்களை உள்ள அனுமதிச்சு நல்ல வேலையை செஞ்சுனுக்கிறாரு. நல்லா நீட்னஸா ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிறாரு. பேஷண்ட்டுங்களை எந்த நேரத்திலும் எப்பவுமே அவருக்கு போன் பண்ணி கூப்பிட்டோன்னா வந்து அட்டன் பண்ணி ஒரு செய்யக்கூடிய ஒரு அருமையான டாக்டர். அவர் நம்ம தங்கவயலுக்கு ரொம்ப வேணும். அவரை மிஸ் பண்ண மாட்டோம். நாங்க அவருக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஓகே, ಗೌರ್ಮೆಂಟ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಎಲ್ಲ ಸುರೇಶ್ ಅವರೇ ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್. ಡಾಕ್ಟರ್ ಸುರೇಶ್ ಅವರು ಸೂಪರ್ ಸ್ಟಾರ್. ನಮಸ್ಕಾರ ಸ್ನೇಹಿತರೆ, ನಾನು ಡಾಕ್ಟರ್ ಸುರೇಶ್ ಕುಮಾರ್, ಡಿಸ್ಟ್ರಿಕ್ಟ್ ಸರ್ಜನ್ ಜನರಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಕೆಜಿ. ಇವತ್ತು ನಮ್ಮ ಕದೀರ್ ಅವರು ಮತ್ತೆ ನಮ್ಮ ಕಲಾಯ್ ಅವರು ಏನೋ ನಮ್ಮ ಆಸ್ಪತ್ರೆ ಮಕ್ಳ ಕಂಡ್ರೆ ತುಂಬಾ ಪ್ರೀತಿ ಜಾಸ್ತಿ ಅವ್ರಿಗೆ ಮುಂಚೆಯಿಂದನು. ಸೊ ಹಂಗಾಗಿ ನಾವು ಮಕ್ಳಿಗೆ ಏನಾದ್ರೂ ಒಂದು ಮಾಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿ ಈ ದಿನ ಅವರು ತಮ್ಮ ಕೈಲಾಸ ಸಹಾಯ ಮಾಡಂತ ಮಕ್ಳಿಗೋಸ್ಕರ ಒಂದು ಸಣ್ಣ ಕಾಣಿಕೆ ತಂದು ಅವ್ರಿಗೆ ಬೇಕಾದ ಸೋಪು, ಪೌಡ್ರು, ಬೇಬಿ ಸೋಪ್ಸ್ ಮತ್ತೆ ಬಟ್ಟೆಗಳನ್ನ ಒಂದು ಕಿಟ್ನ ನಾವು ದಾನ ಮಾಡ್ಬೇಕು ಸರ್, ನಮ್ಗೆ ಏನೋ ತುಂಬಾ ಖುಷಿ ಆಗುತ್ತೆ ಅಂತ ನನ್ನ ಕರೆದ್ರು. ಇಂಥ ಒಳ್ಳೆ ಕೆಲ್ಸಕ್ಕೆ ನಾನು ನಿಮ್ ಜೊತೆ ಸಹಕಾರ ಇದ್ದೇ ಇರ್ತೀನಿ, ಖಂಡಿತ ಬರ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ನಾನು ನನ್ನ ಫ್ಯಾಮಿಲಿ ಸಮೇತ ಬಂದೆ. ನನ್ನ ಮಗಳು ಬಂದಿದ್ದಾಳೆ, ನನ್ನ ವೈಫ್ ಬಂದಿದ್ದಾರೆ. ಬನ್ನಿ, ಇಂಥ ಪುಣ್ಯದ ಕೆಲಸ ನಿಮಗೂ ಒಂದು ನನ್ನ ಮಗಳಿಗಳು, ನಮ್ಮ ಮನೆಯವರು, ಇವ್ರನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ನೀವು ಬನ್ನಿ ಪಾರ್ಟಿಸಿಪೇಟ್ ಮಾಡಿ ಇಂಥ ಸೋಷಿಯಲ್ ಆಕ್ಟಿವಿಟೀಸ್ ನಲ್ಲಿ ಇವಾಗಲಿಂದಾನೇ ಕಲ್ತ್ಕೋಬೇಕಂತ ಹೇಳಿ ಅವನು ಸಹ ಕತ್ಕೊಂಡ್ ಎಷ್ಟು ನಮ್ಗೆ ಖುಷಿ ಆಗುತ್ತೆ. ಯಾಕಂದ್ರೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ನಮ್ಮ ಊಟ ಮಕ್ಕಳು ನಾಳಿನ ದೇಶದ ಆಸ್ತಿ. ಅವ್ರನ್ನ ನಾವು ಸರಿಯಾಗಿ ನಾವು ನೋಡ್ಕೊಳ್ಳಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನಮ್ಮ ದೇಶ ಮುಂದುವರಿಯಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ.
ಸೊ ಹಂಗಾಗಿ ಇಂಥ ದೇಶ ಸೇವೆ ಕೆಲಸಕ್ಕೆ ನಾವು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರ್ತೀವಿ ಅಂತ ನಮ್ಮ ಮನೆಯವ್ರನ್ನೆಲ್ಲ ಕರ್ಕೊಂಡು ಬಂದೆ. ಇವ್ರ ಜೊತೆ ನಾನು ಇದ್ದೇನೆ. ಸೊ ನಮ್ಮ ಆಸ್ಪತ್ರೆಯ ಪರವಾಗಿ, ನನ್ನ ಪರವಾಗಿ, ನಮ್ಮ ಎಲ್ಲ ವೈದ್ಯರ ಪರವಾಗಿ, ನಮ್ಮ ಸಿಬ್ಬಂದಿಯ ಪರವಾಗಿ ಕಲೆಗೆ ಮತ್ತು ಕದರ್ಗೆ ತುಂಬ ಹೃದಯದ ಧನ್ಯವಾದಗಳನ್ನು ಹೇಳ್ತಾ ಅವ್ರಿಗೆ ಇನ್ನೂ ಭಗವಂತ ಇನ್ನೂ ಹೆಚ್ಚು ಶಕ್ತಿ ಕೊಟ್ಟು ಇನ್ನೂ ಅವ್ರಿಗೆ ಭಗವಂತ ಒಂದಲ್ಲ 100 ಕೈಯವ್ರ ಜೊತೆ ಸಾಥ್ ನಿಂತ್ಕೊಂಡು ಇನ್ನೂ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಸಹಾಯ ನಮ್ಮ ಆಸ್ಪತ್ರೆ ಖಂಡಿತ ಮಾಡ್ತಾರೆ ಅಂತ ನಂಬುತ್ತಾ ಅವ್ರಿಗೆ ನನ್ನ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳಿ ನನ್ನ ಮಾತು ಮುಗಿಸ್ತೇನೆ. ನಮಸ್ಕಾರ. மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜயுடைய நெஞ்சில் குடியிருக்கும் தங்கவயல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் முதலில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே தங்கவயல் தளபதி இளங்கதிர் கலை இருவருடைய அன்று முதல் இன்று வரை அவருடைய ஜோசப் விஜய் ஆகிய முதல்வர், தமிழக முதல்வர் அவர்களுடைய வழியிலே இன்று வழி நடத்தி கொண்டு பல நல்ல பணிகளையும் நல்ல ஒரு சோசியல் சர்வீஸ்களையும் செய்து கொண்டிருக்கின்றார். அவரை இவர் செய்கின்ற காரியத்தை எல்லாம் கண்டு நமது 30வது வார்டில் இவர ஒரு வின்னிங் கேண்டிடேட் எம்சியாக நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம். அனைவருடைய ஆசீர்வாதத்தோடு அவரை வெற்றி பெற அனைத்து 30வது வார்டு பெரியோர்களையும் தாய்மார்களையும் இளைஞர்களையும் முக்கியமாக வாலிபர்களும் வாலிபிகளுக்கும் எங்கள் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இவரை 30வது வார்டு கவுன்சிலர் ஆக்க வேண்டும் என்று ஒரே குறிக்கோளோடு இருக்கின்றோம். உங்களுடைய ஆதரவை தந்து அவரை கவுன்சிலர் ஆக வேண்டும். அவர் பல நல்ல சேவைகளை தமிழக முதல்வர் திரு விஜய் அவர்களுடைய பாணியிலே இவர் நடத்த வேண்டும் எங்கள் வார்டை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கோலார் மாவட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுறேன், கதிர். இந்த எல்லாருக்கும் கோலார் மாவட்ட சார்பா ஃபர்ஸ்ட் தளபதி அவருக்கு, சிஎம் உட்காந்துற அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கேஜிஎஃப்ல இருக்கின்ற விஜய் ரசிகர்களெல்லாம் கொண்டாடினாங்க, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நாளைய தீர்ப்பு எழுதிய இன்று தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அண்ணன் அவர்களுக்கு ஒரு மாமா முறை சீரா பண்றோன்னு சொன்னாரு. அதுக்கு நாங்க இங்க ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம். நாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு கோயில் இது ஹாஸ்பிட்டல்ல பண்ணிருக்கிறோம் குழந்தைங்களுக்கு. தமிழ்நாட்டுல எல்லாரும் சேர்ந்து விஜயநா கூட இருக்கிறவங்களெல்லாம் தற்கொலைன்னு எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த தற்கொலைங்கெல்லாம் சேர்ந்து அவரை தமிழ்நாட்டுக்கே ஒரு மறுக்கறியா பண்ணிருக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொன்னு சொல்ல ஆசைப்படுறேன், இளைஞர்கள் என்ன பண்ணிடுவாங்க, எங்களுக்கு கட்சி, நாங்க ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சின்னு சொன்னாங்க. ஆனா இளைஞர்கள் நினைச்சா அரசியலோ எல்லாமே மாற்றம் வந்துட்டு இது அண்ணன் தான் ஒரு உதாரணம். உலக அளவுல அண்ணனை திரும்பி பார்க்கறதாச்சு. இன்டர்நேஷனல் மீடியா இல்ல, நேஷனல் மீடியா, எல்லா மீடியாவும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அண்ணன் எப்படி ஜெயிச்சாரு, இது எப்படி சாத்தியம் அப்படின்ட்டு. தமிழக வெற்றி கழகம் கோலார் மாவட்ட சார்பா எல்லாரும் கேஜிஎஃப்ல இருக்கிற ஃபேன்ஸுங்க எல்லாம் சார்பா அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அண்ணன் வழியில் எங்க பயணம் தொடரும். விஜயநா கூட இருக்கிறவங்களெல்லாம் தற்கொலைன்னு எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த தற்கொலைங்கெல்லாம் சேர்ந்து அவரை தமிழ்நாட்டுக்கே ஒரு மறுக்கறியா பண்ணிருக்கிறாங்க. DJ Nagendran.